நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை ரொம்ப ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டு ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணி ஆப்குள்ளே இன்புட் பண்ணி அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் நான் வந்து வெறும் சாங்கு பீட் மார்க்கு அதுக்கடுத்து இதுக்கு தேவையான எஃபெக்ட்டை எப்பயும் போல் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நான் இந்த மாதிரி கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை நான் வேறு மாதிரி எப்படின்னு கொடுக்குறதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வாட்டுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலை. ஸோ மறக்காமல் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம அதாவது இந்த பீட் மார்க் இடத்துலையும் ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்புறம் நான் என்னோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணி போடுறீங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு பல்ஜ் ஆகி கிராப் ஆகி அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறேன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பீட் மார்க் இடத்துல நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணணும், இமேஜ் ஆட் பண்ணணும். அதுக்கு கரெக்டாக லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கிழக்கு ப்ளஸ் ஐக்கானு மீடியோ டச் பண்ணிட்டு அந்த சாங்கோட லிரிக்ஸ் கரெக்டாக இதுக்கு அடுத்து அதே மாதிரி அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் கிழக்கு ப்ளஸ் ஐக்கானு அடுத்த இமேஜ். ஸோ அந்த 3 டாட் டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி பீட் மார்க்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே வீடியோட லாஸ்ட்டு வர நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஒரு இதில் உங்களோட இமேஜ் அடுத்ததில் அந்த கேர்ளோட இமேஜை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதில் எஃபெக்ட்டை நான் கொடுத்துருக்க எஃபெக்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களோட இமேஜோட சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. அப்படியே எஃபெக்ட்டை ஆட் பண்ணாலுமே அப்படியே வீடியோவை சேவ் பண்ணிடுங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து நான் என்னோட இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் எஃபெக்ட்டை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீடச் வந்து பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். இதில் நீங்கள் இமேஜ் மட்டும் இல்லை, இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு இந்த நான் கேர்ளோட இமேஜ் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் வீடியோவாக யூஸ் பண்ணாலுமே அந்த நான் கொடுத்துருக்க எஃபெக்ட் அந்த வீடியோவுக்குமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராமில் வீடியோவை ஆட் பண்ணி தான் நிறைய வீடியோ ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் வீடியோவை ட்ரை பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் இந்த வீடியோட லாஸ்ட் வர இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இமேஜஸை வந்து கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ்லாம் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கான எஃபெக்ட்டை நான் இந்த சைடில் லாஸ்ட்டில் இந்த 2 பேக்ரவுண்டை வச்சு கொடுத்துருக்கேன். இல்லை இந்த ஃபஸ்ட்டு இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஸ்டார்டிங் வந்து இப்போ இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை எந்தெந்த இமேஜில் ஆட் பண்ணால் அந்த கேர்ளோட இமேஜ் இருக்குது பதில் அதில் தான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க அந்த கேர்ளோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அடுத்து நம்மளோட இமேஜை விட்டுட்டு அடுத்து கேர்ளோட இமேஜ். ஸோ அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க கேர்ள் இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி அந்த கேர்ளோட இமேஜாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வீடியோ ஆட் பண்ணாலும் சரி அதை நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு 6 லேயர் செலக்ட் ஆகும். 6 இமேஜ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த 6 இமேஜ்லையும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த கிழக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிழக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த 6 இமேஜ்லையுமே எஃபெக்ட் மட்டும் ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ மீத இருக்க நம்மளோட இமேஜஸ் அதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கான எஃபெக்ட் அடுத்து 2வது பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்குன்னா இதுவும் அதே ஸ்டெப் தான். இமேஜ் டச் பண்ணுறீங்க, டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க, காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட இமேஜ் இதில் நமக்கு மீத இருக்குது நம்மளோட இமேஜஸ் மட்டும்தான். ஸோ நம்மளோட இமேஜை அதே மாதிரி முன்ன பண்ண மாதிரியே செலக்ட் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிகிட்டே வாங்க. வீடியோட லாஸ்ட் வர இது எத்தனை இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி தான் 6 இமேஜ் தான் இருக்கும். ஸோ கரெக்டாக இதே மாதிரி இந்த மாதிரி செலக்ட் பண்ணால் இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு 5 இமேஜ் இருக்குது. இந்த 5 இமேஜ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த கிழக்க சின்ன ஆரோ மார்க்கு டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டே ஆஃப் பண்ணிட்டு கிழக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிரும். இப்போ பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜஸில் நம்ம உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டாகி ஒரு மாதிரி பல்ஜாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த பைக் இதுவும் 2ஆக தெரியுது. இப்போ இந்த இமேஜ் இந்த சைஸில் மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இந்த கீழே இருக்க புள்ளியை பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமேஜ் என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும். இதே மாதிரி இப்போ இந்த இமேஜில் நான் கூட ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த இது எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அடுத்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் இப்போ கீழேலாம் பார்த்தீங்கன்னா சட்டை வந்து 2ஆக தெரியுது, அந்த கண்ணாடி மிரர் மாதிரி கீழே மேலே தெரியுது. அதை ஜஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் டச் பண்ணி அந்த சுற்றி புள்ளி தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த புள்ளியை பிடிச்சி இழுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபுல் சைஸில் வந்து உங்களோட இமேஜோட ஒரிஜினல் சைஸில் வந்து செட் ஆயிடும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி இந்த மாதிரி இமேஜை டச் பண்ணி கரெக்டாக அந்த பல்ஜ் ஆகாமல் உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக செட் பண்ணாலே போதும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோ உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான வீடியோவை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆலாமரன் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.